100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 6வது வீட்டில் கிரகங்களின் பலம் அதிகரிப்பதால் இன்றைய தினம் முடிவதற்குள்ளார என்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக பார்க்க போகிறோம். சில எதிர்பாராத சம்பவங்களும் சில கெட்ட சம்பவங்களும் சில நல்ல செயல்களும் நடக்கப் போகின்றது. கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. 6ஆம் வீட்டில் உங்களுடைய கிரகங்களின் பலம் அதிகரிப்பதால் எதிர்ப்புகளை வென்று முன்னேறக்கூடிய தினமாக இந்த தினம் இருக்கப் போகின்றது என்பதை மறுத்திட முடியாது. உங்களுடைய கடன் சுமைகள் எல்லாம் முற்றிலுமாக குறையப் போகின்றது. நீண்ட நாள் நிலுவையில் இருந்து வந்த வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிட்டோம். பூர்வீக சொத்து விவகாரங்களில் சுப செய்திகளை எதிர்பார்க்க போகிறீங்க. குடும்பத்தில் உறவினர்களுடைய வருகையால் மகிழ்ச்சி உண்டாக போகின்றது. அரசியல் தொடர்புகள் உங்களுக்கு பெரும் அளவில் உதவி புரிய போகின்றது. தொழில் ரீதியாக சில கடினமான முடிவுகளை எடுக்க போகிறீங்க. ஆனால் எதிர்பார்த்த நல்ல பலன் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வாமை, தோல் தொடர்பான சில பிரச்சனைகள் நிச்சயம் ஏற்படும் அப்படின்ட்டும் உறுதியாக சொல்ல வேண்டும். வீண் அலைச்சல்கள் எல்லாம் குறைய போகின்றது. அடுத்த 4 நாட்கள், இன்றைய தினத்தில் இருந்து அடுத்த 4 நாட்கள் நீங்களே எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. வழக்கு விவகாரங்களில் தாமதம் ஏற்பட்டாலும் வெற்றி உங்கள் பக்கம் அப்படின்றத நிச்சயமாக சொல்லலாம். வெளியூர் பயணங்கள் மூலமாக பெரும் வெற்றியையும் பணத்தையும் பார்க்க போகிறீங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகிடும். உத்தியோகத்தில் சரியாக முடிக்க வேண்டுமே அப்படின்ற ஒரு கவலை உண்டாக போகின்றது. அதாவது வேலையை சரியாக செய்ய முடியாமல் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது உங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பழி ஏற்படும் அப்படின்றதுனால ரொம்ப கவனமாக இருங்க. எதிர்பாராத செலவுகள் வந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்க போகின்றது. கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் நிச்சயம் வரும். பிள்ளைகளின் செயல்பாடுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் கவனித்து கொண்டு இருக்கணும். இல்லைனா பிரச்சனை தான். ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருங்க. தேவையற்ற சில காரியங்கள் செய்ய வேண்டி இருந்தாலும் அதன் மூலமாக நன்மை உண்டாகும் அப்படின்றத சொல்லியே ஆகணும். பெரிய முன்னேற்றத்தையும் யோகத்தையும் பார்க்க போகிறீங்க. மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் நினைச்சாலும் சிலர் உங்களை தொந்தரவு செய்து கொண்டே இருப்பாங்க. தன்னுடன் பழகுபவர்களோ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கக்கூடிய கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்றைய தினம் மிக பெரும் சோதனை தினம் என்று தான் சொல்லணும். நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு நிச்சயம் உதவும். இன்றைய தினத்தில் இன்றிலிருந்து அடுத்த 4 நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்களும் நடக்கப் போகின்றது. திட்டமிட்டு எதையும் செய்து வெற்றியை பார்க்க போகிறீங்க. தொழில் வியாபாரம் நீங்கள் நினச்சதை விட மிக பெரும் அளவில் முன்னேற்றத்தை பார்க்க போகின்றது. கடனுக்கு பொருட்களை அனுப்பும்போது எச்சரிக்கையோடு இருக்கணும். அதாவது ஒரு வியாபாரம் செய்கிறீங்கன்னா கடனுக்கு பொருளை அனுப்புகிறீங்கன்னா உங்களுக்கு தொல்லைகள் வரப்போகின்றது என்று தான் சொல்லணும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். மேல் அதிகாரிகளுடன் கவனமாக பேசுவது ரொம்ப நல்லது. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ போகிறீங்க. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை நிச்சயம் உண்டாகி மறைஞ்சிடும். பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. எதையும் வெற்றிகரமாக செய்யக்கூடிய ஆற்றலை குரு பகவானும் சனி பகவானும் கொடுக்க போகின்றார்கள். பல நல்ல விஷயங்களை இன்றைய தினத்தில் நிச்சயம் நீங்கள் பார்ப்பீங்க. கெட்டது நடந்தாலும் யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வாழ்வின் உச்சத்தையும் பார்க்கக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கின்றது. அடிக்கடி யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பார்க்க போகிறீங்க. தன்னம்பிக்கை குறையாமல் செயல்பட்டீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான். யாரை எதிர்க்கணும், யாரை எதிர்க்கக்கூடாது அப்படின்றதையும் புரிந்து கொள்வீங்க.
கூடவே இருந்த துரோகியை அடையாளம் கண்டுகொள்வீங்க. குடும்ப விஷயங்கள், தனிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு எதையும் மூன்றாம் நபரிடம் சொல்வதை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது. இல்லையென்றால் இந்த காலகட்டத்தில் அது சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். பேசும் வார்த்தைகளில் கவனமாக இல்லைன்னா பிரச்சனை தான். குறிப்பாக பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் பெண்களிடம் பேசும்போது ரொம்ப வார்த்தையை அளந்து பேசணும். எதை பேசுகிறோம், என்ன செய்கிறோம் அப்படின்றத நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க. இல்லைன்னா பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள நேரிடும். மற்றபடி அது இதுன்னு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுகபோகமான ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ முடியும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது போன்ற யோகமான நிலையும் உங்களுக்கு இருக்கின்றது. பூர்வீக சொத்து பிரச்சனைகளை இருந்து விடுபட்டு வெளியே வர போகிறீங்க. சொத்து பிரச்சனைகள் எல்லாம் சாதகமாக முடிய போகின்றது. புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய நிலையும் இருக்கின்றது. புது வீடு கட்டி குடிபுகக்கூடிய அற்புத நிலையும் வரப்போகின்றது. இன்றைய தினத்திலிருந்து அடுத்த 4 நாட்கள் யாராலும் அசைத்து பார்க்க முடியாத நிலைக்கு நீங்கள் செல்லப் போகின்றீர்கள். யார் கண்ணுப்பட்டதோ தெரியல, இப்படி ஆகிடுச்சே அப்படின்ட்டு தடைபட்டு போன காரியங்கள், தடைபட்டு போன திருமணங்கள், தடைபட்டு போன சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் இனிதே நடந்து முடிய போகின்றது. அதற்கான ஒரு வாய்ப்பும் உங்களை தேடி வரப்போகின்றது. வாய்ப்பு ஒருவரை மிக பெரும் அளவிலையும் உயர்த்தும், அதே வாய்ப்பு ஒருவரை அடிமட்டத்திற்கும் தள்ளும். அதாவது சனி பகவானும் குரு பகவானும் இந்த காலகட்டத்தில் இன்றைய தினத்தில் சரியான வாய்ப்பை உங்களுக்கு காட்ட போகிறாங்க. அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய வாய்ப்பை சரியாக கெட்டியாக பிடித்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்வு உச்சத்திற்கு செல்லும். இல்லை என்றால் இதுதான் உங்களுடைய வாழ்வின் கடைசி வாய்ப்பாக மாறி கடைசி வரை கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகலாம். ஆகையால் இன்றைய தினத்தில் வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி பெரும் முன்னேற்றத்தை காண பாருங்க. மற்றபடி உங்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. எதிரிகள் கூட கண்டு ஓடக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கின்றது. கிரக நிலைகளால் எதிரிகளே இல்லாத சூழ்நிலையும் பகையே இல்லாத நிலையும் உங்களுக்கு வரப்போகின்றது. எல்லா வகையிலையும் அற்புதத்தை காணக்கூடிய அற்புத தினமாக இந்த தினம் மாறி நல்லது நடக்கப் போகின்றது. ஏதேனும் பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள் என்று வரும்போது இன்றைய தினத்தில் நவகிரக வழிபாட்டை செய்யுங்க. யாராலும் எதுவும் செய்ய முடியாத, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய, அற்புத பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மாறிவிடுவீர்கள் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம்.